சின்னமன் உங்கள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் நேரம் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. ராஜாங்கத்துக்கிட்ட போஸ் பற்றின விஷயம் எல்லாமே புட்டு புட்டு வச்சிடுறாங்க இந்த சேதுவுமே. இதை கிட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாகவும் அங்கே போஸுவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரிக்கும் அங்கே செருப்பால் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஈஸ்வரியுமே என் பையன் இது மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எவ்வளவோ இந்த விஷயத்த மறைச்சி நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் சேது எல்லா உண்மையும் வர வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. அங்கே ஈஸ்வரி வாயிலிருந்தே அங்கே எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ஈஸ்வரியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் ராஜாங்கத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இந்த சேது மேலேயும் ஈஸ்வரி மேலேயும் ரொம்பவே கோபமாகவும் இருக்குது. இவங்கள பாவம் பார்த்து இந்த வீட்டில் விட்டோம் பார்த்தியா, என்ன செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு இவ்வளோ ஒரு பதிலடியை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அதுக்கப்புறம் இங்கே சித்ராவுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் கோபமாக தான் இருக்குது. ஏன்னா சேது கடைசி நேரத்தில் கல்யாணம் நடக்கிற போது கெடுத்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவுக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்பவே கோபமாக தான் இருக்குது. அவங்க சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாம் ஒரு விஷயத்த நினச்சி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஆனால் ஃபைனல் டச்சாக அங்கே சேது வச்சான் பார்த்தான் செக்கு. இதில் அங்கே ஈஸ்வரியும் போஸும் ரெண்டு பேரும் ஆடி போயிட்டாங்க. இதை பார்க்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் தாமரையும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் ராஜாங்கம் என்ன சொல்ல போகிறாருன்னா, இங்கே ஈஸ்வரியும் போஸும் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. உடனே சன்னியாசியுமே கேட்டுட்டு, ஆமாண்ணே நானுமே இதுதான் யோசித்தேன், இதுக்கு மேலே இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு ஈஸ்வரியும் சரி போஸுமே சரி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. ஏற்கனவே நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் பார்க்கிங்கில் தான் தங்கிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி வளரல. நீங்கள் மற்றவங்களோட உழைப்பை எப்படி திருடலாம். அங்கே தமிழ்ச்செல்வி அதுவும் முழுகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையடா? ஒரு பொட்டை புள்ள அந்த மாற்று மருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போயிருக்கு. அந்த பொட்டை பொண்ணை நீ அடிச்சுட்டு அசிங்கம் இல்லாமல் அவளோட உழைப்பை திருட்டு வந்து நீ நல்ல பேர் எடுத்துக்கிட்டு 1 கோடி ரூபாய் வாங்கலான்னு சொல்லிட்டு மனம் இடமாரி வந்திருக்கியா? இவ்வளோ அசிங்கத்தை நீ பார்த்துட்டு இப்போ உயிரோடு வேற இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாக்கு பிடுங்குற மாதிரி சன்னியாசி வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காரு போஸை. இதை கேட்டதுமே அங்கே ஈஸ்வரியும் போஸும் கெஞ்சுறாங்க இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட. உடனே ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரி, மாமா ஏதோ தெரியாமல் இங்கே போஸ் இது மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டான், அவனை நீங்கள் தான் மன்னிச்சு ஏற்றுக்கணும். அவன் இதுக்கு மேலே உங்களை விட்டால் அவனுக்கு வேறு யாருமே இல்லை, நீங்கள் தான் அவனுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியுமே காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ராஜாங்கம் கொஞ்சம் கூட மனசு இறங்கி வர மாதிரியே தெரியல. ஆனால் இவ்வளோ விஷயத்தையுமே உண்மையை சொல்லியே அந்த விஷயத்த என் பையன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக இவ்வளவோ போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஈஸ்வரி. இதெல்லாம் பார்த்து அங்கே ராஜாங்கமும் நம்பி அங்கே குறுக்கு விசாரணையுமே பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க சேதுக்கிட்ட ராஜாங்கமும். இதை பார்த்துக்கிட்டு இருந்து எங்களை கடைசியில் அந்த வண்டு கடித்து மாற்று மருந்து எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க. இது மாதிரி நீங்கள் எத்தனை பொய்யை மறைச்சி வச்சுட்ருப்பீங்க. இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே ஆபத்து தான், நீங்கள் 2 பேரும் உள்ளே இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் பயங்கர கோபமாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே சன்னியாசியுமே வந்து, இதுக்கு மேலே ஈஸ்வரி நீயுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதே மாதிரி போஸுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சாபுத்திரியும் உள்ளே வந்துடுறாங்க. ஆமாண்ணே இவங்கள இந்த வீட்டிலே விடக்கூடாதுண்ணே, இவங்க இங்கே தமிழ்ச்செல்வி அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்திருக்கா கஷ்டப்பட்டு, அதை பிடுங்கிட்டு வந்துட்டு இங்கே நல்ல பேர் வாங்கிட்டு இங்கே கல்யாணமும் பண்ணிட்டு போயிட்டு இங்கே வசதியாகவும் ஆகிடுவாங்களாம். இவங்களெல்லாம் நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபுத்திரி சொல்கிறாங்க. உடனே அத்தாச்சி நீங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் பண்ணாத தப்பெல்லாம் நான் பண்ணவே கிடையாது, நீங்கள் எதுக்கு பேசிக்கிட்டீங்க? நான் தானே மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன வேலைங்க? நீங்கள் இது மாதிரி ஒரு தப்பு வேலையை பண்ணவே பண்ணலையா? இங்கே சேது மேலே நிறைய நீங்கள் பழியை தூக்கி போடலையா? நீங்கள் பண்ணதை விட நான் இதெல்லாம் கம்மி தான் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. சன்னியாசியும் ரொம்பவே கோபமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சாபுத்திரி சைடில் ஒதுங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கம் ஒரே முடிவாக இருக்காங்க. சன்னியாசி இதுக்கு மேலே நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு இங்கே போஸுக்கு நான் பொறுப்பு வந்துருச்சு, திருந்திட்டான், நல்லபடியாக அவன் இந்த கல்யாணத்தை பண்ணிவிட்டு நல்லபடியாக வாழுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அவன் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கே திருட்டுத்தனம் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போதே எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஆனால்
இத்தனை பேர் முன்னாடி எனக்கு அசிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சன்னியாசியும், அண்ணன் இதுக்கு மேலே இந்த போஸும் இங்கே ஈஸ்வரியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுண்ணே, எனக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சன்னியாசியுமே பயங்கர கோவமாக தான் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இந்த ஈஸ்வரிக்கு நெஞ்சு வெடிச்சு போகிற மாதிரியே ஆயிடுது. ஏன்னா அங்கே 50 லட்ச ரூபாய் கார் வரப்போகுது, 1 கோடி ரூபா பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆசையில் ஒரு கோட்டையே கட்டி வச்சுட்டு இருந்தாங்க ஈஸ்வரி. ஆனால் அது ஒரே நாளில் இங்கே சுக்குநூறாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் இங்கே சேதுவும், அப்பா இந்த விஷயத்த இப்போ நான் சாட்சியோட நிரூபிச்சே இந்த விஷயம் பொய்யன்ற மாதிரி சித்தி இவ்வளோ ஆக்டிங் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ சாட்சி இல்லாமல் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நம்பிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கமும், சேது நீ எனக்கு நல்லது தான் நினைப்ப, உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் அங்கே மணமேடை வரையும் வந்துருச்சு, இங்கே இத்தனை பேர் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு முன்னாடி நீ சொல்கிறத நான் நம்பலாம், ஆனால் இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க, அதுக்கு கரெக்டான ஒரு தெளிவான ஒரு பதில் வேணும், அதனால தான் நான் இது மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்ததை தவிர இவங்க இவ்வளோ பெரிய சில்லத்தனத்தை பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலன்ற மாதிரி தான் ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் என்றைக்குமே யாருக்கிட்டேயுமே ஏமாறக்கூடாதுப்பா, அதனால தான் நான் இந்த விஷயத்த அங்கே சிறுமலை வேறையும் போயிட்டு அந்த வைத்தியரையும் அந்த பொண்ணையுமே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் ராஜாங்கமும், ஐயா நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்பவே நன்றி ஐயா, உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சிறுமலையோட வைத்தியர்கிட்டையுமே சொல்கிறாங்க. உடனே ஐயா இருக்கட்டும், இங்கே நல்லவங்க என்றைக்குமே கெட்டவங்களாம் ஆகக்கூடாது, ஏன்னா அவங்கள ஆக்கிறதே இது மாதிரி கேடு கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் சொன்னதை கேட்டதும் இங்கே ராஜாங்கத்துக்கு இங்கே போஸ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்குது. ஆனால் அங்கே வந்துட்டு இருக்க ஆட்களை எல்லாருமே போக சொல்லிட்டு அங்கே வைத்தியரையுமே ஒரு கார் வச்சு அமுச்சு விட்டுட்டு இங்கே ஈஸ்வரியையும் போஸையும் இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு துரத்தணும், இதுக்கு மேலே இவங்கள இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு மிகப்பெரிய அசிங்கத்தை நான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவும், ஏண்டி சிரிக்கி நீ இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சுக்கிட்டு இருங்க, போஸ் தான் அந்த விஷயத்த இங்கே யார்கிட்டையுமே சொல்லலை, ஆனால் நீ அவனோட திருத்துத்தனமாக இருக்க போல, அங்கே போஸ் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், நீ ராஜாங்கத்துக்கிட்ட வந்து சொல்லுவேன்னு பார்த்தா நீயுமே மறைச்சி வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு 2 லட்ச ரூபாயில் புடவை எடுத்துக்கிட்டு 10 லட்ச ரூபாயில் செயின் எடுத்துக்கிட்டு இங்கே மினிக்கிட்டுக்கிட்டு இருக்க, நீ எவ்வளோ ஃப்ராடாக இருந்தால் நீ இந்த விஷயத்த மறைச்சிருப்ப, உன் பையன் இது மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு காரணமே நீ தான், நீ அவன் தப்பு பண்ணுற போது தட்டு கேட்டிருந்தனா இந்த அளவுக்கு அவன் வளர்ந்து நின்றுப்பானா, ஒரு முழுகமாக இருக்கா அவன் தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அவளை எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட பாவம் புண்ணி இல்லாமல் அவளை அடித்து போட்டுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஏதோ அங்கே தமிழ் செல்விக்கு எதனா ஒன்று ஆயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படி மூடி மறைச்சிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. அப்பத்தா அவங்கக்கிட்ட என்ன பேச்சு, அவங்க இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அசிங்கமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அங்கே வந்திருந்த எல்லாருமே இவங்களோட சுயரூபத்தையும் நம்மளோட அசிங்கத்தையும் எல்லாமே பார்த்துட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன மரியாதை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் சொல்கிறாங்க. உடனே மாமா நான் ஏதோ தெரியாமல் அவன் சொன்ன விஷயத்த நான் மனசில் மறைச்சிக்கிட்டேன், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த விஷயத்த மறைச்சினே தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்துலையுமே நான் மறைக்கலாமாம்மா, என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா, அவனுக்கு நீங்கள் தான் ஒரு நான் நல்ல காரியம் பண்ணி வைக்கணும், அவன் ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லி அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயமும் தெரிஞ்ச பின்னாடியுமே அங்கே ஈஸ்வரி போஸுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. போஸு இப்போ திருந்திருந்தானா அங்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருந்திருப்பான். ஆனால் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு இதுக்கு மேலேயுமே தப்பு செய்கிறதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருந்தது அவங்களுக்கு போய் நல்ல காரியம் பண்ணி வைக்க சொல்கிறாங்களே, ஈஸ்வரியுமே இந்த வீட்டிலேருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சன்னியாசியுமே பயங்கர கோபமாகவும் இன்னுமே அங்கே போஸ் மேலே இருந்த கோபம் போகாமல் வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பல்லாரம்னு சொல்லிட்டு 4 அறையுமே விடுறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நாளையும் அடிச்சுக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் துரத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கேட்குறாங்க. விடு கையை, உன் கையை தொடுறது கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது, நீயும் அவங்க கூட சேர்ந்து எல்லாரையுமே ஏமாத்திட்டு இல்லை,
நீயுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சன்னியாசி சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு, தமிழ், நீ என்ன என் உயிரை காப்பாற்றிருக்க, அதே மாதிரி என் உயிரை காப்பாற்றின ஒரு தெய்வமாக இருக்க, அது செஞ்சுட்டு நீ அந்த ஒரு நல்ல பேரை நான் எடுக்கக்கூடாது, எனக்கு அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படாமல் இருக்க பார்த்தியா, அதுதான் பெருந்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வியை வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கமும். அப்பத்தாக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ராஜாங்கம் மனசில் தமிழ்ச்செல்வி கொஞ்சம் இடம் பிடிச்சிட்டா. இதுக்கு மேலே இங்கே சேதையும் இங்கே தமிழ்ச்செல்வியும் நம்ம சேர்த்து வச்சுட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பாத்தாவுமே யோசிக்கிறாங்க. தனமும் ஐயோ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு எவ்வளோ அசால்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கான் பாரு அவன் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்கிறாங்க. அப்பா அங்கே தமிழ்ச்செல்வி அந்த மாற்று மருந்தை கரெக்டான டைமுக்கு அங்கே எடுத்துகிட்டு வரலனா உங்களை காப்பாற்றவே முடிஞ்சிருக்காது. உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷவண்டுக்கிட்ட கடி வாங்காமல் எப்படியோ சேஃபாக தப்பிச்சு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்ச நேரத்தில் இங்கே தமிழ்ச்செல்வியை அடித்து போட்டுட்டு இங்கே போஸு நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டுருப்பான். யார்கிட்டையும் ஏமாறுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக சிறுமலை வரையும் போயிட்டு இருந்தேன்ப்பா. இதுக்கு மேலே நீங்களே என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.